பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் 1000 தடவை கேட்டு கண்டு நாம் வாசித்து கடந்து போன ஒரு வசனம். ஆனால் இந்த வசனத்தை சற்று மொழியாக்க பைபிள்களில் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு. பார்த்தீங்களா? அந்த ஆபத்து காலம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பப்படுகிற நாட்களை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வாலிப பிள்ளைகளை குறித்து, இந்த கல்வி ஆண்டை குறித்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு, மிகுந்த ஒரு பணத்தேவையோடு கூட நீங்கள் இந்த ஆண்டை, இந்த புதிய கல்வி ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள். ஆனால் அதனுடைய தேவை மிகப்பெரிய தேவை. நான் என்ன செய்யட்டும்? யாரிடத்திலே போய் இதை எப்படி சரி பண்ண என்று சில தேவ பிள்ளைகள் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் நீங்கள் ஒரு நல்ல காலேஜுக்காக அப்ளை பண்ணி மற்றுமாக எக்ஸாம் எழுதி நீங்கள் காத்து கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு இந்த காலேஜில் ஒரு இடம் கிடைத்தா நலமாக இருக்குமே ஆண்டவரே என்று மிகுந்த மனதின் ஆழத்தில் ஒரு துன்பப்படுகிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நம்ம துன்பப்படுகிற காலங்கள், வேதனை வெளியே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கேற்ற தகுதிகள் நம்மிடத்தில் இல்லை. இப்படி இருக்கும்போது நம்முடைய மனம் தானாக துன்பப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சகோதரனே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய பட்டய படிப்புக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பண தேவைகளுக்காக நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்வி, அந்த காலேஜில் இடம் கிடைக்கும்படியாக உங்களுக்கு பண வசதியோ அல்லது ரெக்கமெண்ட் வசதியோ ஒன்றுமில்லாத நிலையிலே நீங்கள் அந்த காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ உன் ஆபத்து வேளையிலே, நீ துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆம் சகோதரனே, பாருங்கள், பழைய பரிசுத்தவான்களை குறித்து இந்த விஷயத்திலே பார்க்கும்போது சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய அழகான முகம் அங்கே கருகி போகிறது. நம்முடைய அழகான தோற்றங்கள் மங்கி போகிறது. நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷங்கள் அது இல்லாமல் போகிறது துன்பம் வரும்போது. ஆனால் பழைய பரிசுத்தவான்கள், வேதாகம மனிதர்கள் துன்பம் வரும்போதெல்லாம், ஆபத்துகள் வரும்போதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நாளிலே மிகவும் வேதனையோடு கூட காணப்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடைய முகத்தை பிரகாசமடைய பண்ணுவேன். நீ வெட்கப்பட்டு வெட்கத்தோடு கூட நீ இந்த ஆண்டிலே இருப்பதில்லை. உன்னுடைய முகத்தை நான் பிரகாசமடைய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆக நீங்க ஏழையாய் இருக்கலாம், அல்லது பணக்காரர்களாக இருந்து சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, இது என்ன சூழல், ஏன் இப்படி இருக்குது, இதை விட்டு நான் எப்படி கடந்து போறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, இதிலிருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வழிகாட்டுங்கப்பா என்று சொல்லி மிகுந்த பாரப்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனத்தின்படி உங்களையும் உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். விசுவாசியுங்கள். ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை கைவிட மாட்டார். பாருங்கள், வேத புஸ்தகத்திலே பல பரிசுத்தவான்கள் துன்பமான சூழலை எப்படி கடந்தார்கள். அந்த கடந்து போன அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இறுதியாக தேவனை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று ஒரு சில பரிசுத்தவான்களை, ஒரு சில பரிசுத்தவாட்டிகளை நாம் பார்க்கும்போது, லேயாள் என்ற ஒரு பரிசுத்தவாட்டி, ஆதியாகமம் 29:32 சொல்லுகிறது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா எப்பொழுது சஞ்சலப்படுகிறது, நாம் ஒரு விஷயத்திலே ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகிற போது, அந்த விஷயத்தில் சிறுமைப்படுத்தப்படும் போது நாம் மிகவும் நொந்து போகிறோம். அங்கே லேயாள் மிகவும் சிறுமைப்பட்ட ஒரு சூழல். கண் சரியில்லை, கூச்சப்பார்வை, கணவனால் ஒரு நேசிக்கப்பட்ட மனைவியும் இல்லை, அவளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற வேதனைப்படுகிற ஒரு சூழல் அந்த சகோதரிக்குள்ளே இருந்தது. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, எல்லாருக்கும் நடுவிலே நான் சிறுமைப்பட்டு கிடக்கிறேனே என்று சொல்லி அந்த சகோதரி அழுகிறதை யாக்கோபு கேட்டாரோ இல்லையோ, அவருடைய தகப்பனார் கேட்டாரோ இல்லையோ, அவருடைய சகோதரி கேட்டார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். லேயாளின் சிறுமையை பார்த்து அவளுக்கு ரூபன் என்ற ஒரு குழந்தையை கொடுத்து லேயாளை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, உங்க சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களை தூக்கி எடுப்பார். நீங்க நினைக்கிறீங்க, என் சிறுமை என்னை விட்டு மாறாதா, இது எப்பொழுது மாறும், என்று மாறும் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், லேயாளின் சிறுமையை பார்த்து அவளுக்கு உதவி செய்த கர்த்தர் நான், உன் வாழ்க்கையிலும் நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ லேயாளின் ஆபத்து காலத்திலே லேயாளின் துன்பமான வேலையை கர்த்தர் பார்த்து உதவியை அனுப்பினார். உங்களுக்கும் கர்த்தர் உதவியை அனுப்பி தருவார். ஒன்று. இரண்டாவது என்ன? யாருடைய சிறுமை? அருமையான தேவனுடைய மனுஷன் யாக்கோபினுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார். ஆம், ஆதியாகமம் 31:42 சொல்லுகிறது, அந்த மனிதன் லாபான் என்ற அவனுடைய மாமா, அவர் பலமுறை அவருடைய சம்பளங்களை மாற்றி அவரிடத்தில் எப்படியெல்லாம் வேலை வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்கி
அவரை 14 ஆண்டுகள் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாக அடிமைப்படுத்தி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 31:42, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். தேவன் நம் சிறுமையை பார்க்கிறவர், நம் கையின் பிரயாசங்களை பார்க்கிறவர், நம்மை சிறுமைப்படுத்துகிற மனிதர்களை கடிந்து கொள்ளுகிறவர், நம்மை சிறுமைப்படுத்துகிற சூழல்களை மாற்றி அமைக்கிறவர். ஆம், இந்த நாட்களிலே சகோதரனே, நீங்கள் எந்த விஷயத்திலே ஏமாற்றப்பட்டு உடைந்து போய் மிகவும் பாரத்தோடு கூட, ஆண்டவரே இந்த மனிதரிடத்திலிருந்து என்னை விடுவியும், இந்த மனுஷனிடத்திலிருந்து என்னை விடுவியும் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? துன்பத்தின் நடுவே இருக்கிறீர்களா? ஒரு காரியம் உங்களை பாரப்படுத்தி உங்களை அனுதினமும் அழச் செய்கிறதா? யாக்கோவை தூக்கி எடுத்த தேவன், லாபானிடமிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கர்த்தர் விடுதலையை தருவார். ஏனென்று சொன்னால் அவர் யாக்கோபுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை குடும்பங்களை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்க மாட்டாரா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சிலுவையில் அடிபட்ட, உங்களுக்காக இரத்தம் சிந்தின, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். மனிதரிடமிருந்து, மனுஷியிடமிருந்து, சாத்தானிடமிருந்து, பொல்லாத சூழல்களிடமிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். 2, ஆண்டவர் யாக்கோபின் சிறுமையை நோக்கி பார்த்தார். 3வது என்ன? யோசேப்பு என்ற ஒரு மனிதன். ஆம், அந்த மனிதன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. ஒரு தடவை அவருடைய நேசிக்கிற தகப்பன் கடிந்து கொண்டான். ஆம், அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் வெறுத்தார்கள். ஒரு கட்டத்திலே எல்லாரும் பொறாமைப்பட்டு அவருடைய அழகான வஸ்திரங்களை உரிந்து குழியில் தூக்கி போட்டார்கள். அவன் நினைத்திருப்பான், இவர்கள் மனிதர்கள் தானா? நான் கூட பிறந்தவனாயிற்றே, எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி அவர்கள் மிகவும் யோசித்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், யாக்கோபின் சிறுமையை பார்த்த தேவன், அருமையான லேயாளின் சிறுமையை பார்த்த தேவன், பரிசுத்தவான் யோசேப்பின் சிறுமையையும் அங்கே பார்த்தருளினார். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41:52, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா? எல்லாரும் யோசேப்ப வீட்டில் இருக்கக்கூடாது, இவன் தொலைஞ்சி போகணும், இவன் பெருமைக்காரன், இவனோட மட்டும்தான் தேவன் பேசுவாரா என்று சொல்லி முழு குடும்பமும் எதிர்த்து நிற்கிற அந்த சூழலை பார்த்த தேவன் யோசேப்பை சிறுமையை பார்த்து, அந்நிய தேசத்திலே ஒரு சந்தர்ப்பமும் ஒரு எந்த விதமான நல்ல சூழலும் இல்லாத தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி யோசேப்பின் சிறுமையை மாற்றினார். ஆம், யோசேப்பின் துன்பங்கள் அகன்று போனது. எத்தனை மனிதர்களுக்கு தேவன் கை கொடுத்து தூக்கி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உதவி செய்யும், என் மகனுக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், என் கணவருக்கு உதவி செய்யும், என் குடும்பத்திற்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கூட நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த மாதத்திலே புதிய அற்புதத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்வார். உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய சமூகத்தில் சற்று கண்களை மூடி என்னோடு கூட ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அருமையான குடும்பத்தாரோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி. அவருடைய முகங்களில் உள்ள கண்ணீர்களை துடைத்து அவருடைய முகங்களில் இருக்கிற எல்லா விதமான இருள்களை அகற்றி போட்டு நீர் அவர்களை பிரகாசமடைய பண்ணுவீராக. அது மட்டுமல்ல தேவனே, அவருடைய முகங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய தேவைகள் முழுவதையும் சந்தித்து மனதிலே ஒரு பெரிய ஆறுதல், குடும்பத்திற்குள்ளே ஒரு பெரிய சமாதானம், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான கிரியைகளை செய்து லேயாளை தூக்கி எடுத்த ஆண்டவர், யாக்கோபை தூக்கி எடுத்த ஆண்டவர், யோசேப்பை தூக்கி எடுத்த ஆண்டவர், உங்க பிள்ளைகளையும் தூக்கி எடுப்பீராக. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.